ஈரான் அணுகுண்டு சோதனைகளை மேற்கொள்கின்றதா அல்லது அணுகுண்டு சோதனைகளை மேற்கொள்வதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பித்து விட்டதா? இதற்கமைவாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இராணுவ தளங்கள் தொடர்பாக வெளியாக இருக்கக்கூடிய செயற்கைக்கோள் புகைப்படங்களும் பதற்றமடைந்துள்ள இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் தற்போது காசாவின் களத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய சவால்களை முகம் கொடுப்பதற்கும் இந்த சவால்களை வெற்றி கொள்வதற்கும் ஹமாஸிடம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தீர்வு என்ன? காசாவினுடைய 58% பிரதேசங்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கைப்பற்றிவிட்டதா? குறித்த பிரதேசங்களுக்குள்ளே பலஸ்தீனிய மக்களாலும் பலஸ்தீனிய போராளிகளினாலும் நுழைய முடியாதா? காசாவிலே மீண்டும் போர் ஆரம்பிக்கப்படுவது யாருக்கு சாதகமானது? காசாவில் மீண்டும் போர் ஆரம்பிக்கப்படுவது பலஸ்தீனிய மக்களுடைய இனப்படுகொலைகளை அதிகரிக்குமா அல்லது இந்த ஒப்பந்தமானது ஒட்டுமொத்த காசாவையும் முழுமையாக அழித்து விடுமா? காசாவின் பகுதிகளை பிரிக்கக்கூடிய மஞ்சள் நிற எல்லையும் இந்த எல்லைகளை அடையாளப்படுத்துவதற்காக களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய தூண்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பாதுகாப்பு அமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய மிரட்டல்களும் மறைக்கப்பட்டுள்ள உண்மைகளும் நியாயப்படுத்தப்படும் அடிமைகளும் துரோகிகளும் நேற்றிரவு நடைபெற்ற ஊடக சந்திப்பில் டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு தெரிவித்தார். மத்திய கிழக்கில் முதல் முறையாக நாங்கள் அமைதியை ஏற்படுத்தியுள்ளோம். நாங்கள் ஹமாஸுடன் ஒரு ஒப்பந்தத்தினை முடித்துள்ளோம். உங்களுக்கு தெரியும், ஹமாஸ் மிகவும் நல்லவர்கள். அவர்கள் நல்லவர்களாக நடந்து கொள்வார்கள். மேலும் அவர்கள் எப்போதும் நல்லவர்களாகவே நடந்து கொள்ள வேண்டும். ஒப்புக்கொண்டதற்கமைவாக ஆயுதங்களை கீழே வைத்து நிராயுதபாணியாக்கப்பட வேண்டும். இவ்வாறு அவர்கள் நிராயுதபாணியாக்கப்பட்டு நல்லவர்களாக நடந்து கொள்ளாவிட்டால் நாங்கள் முழு பலத்துடன் காசாவிலே களமிறங்குவோம். மேலும் நாங்கள் அவர்களை முழுமையாக ஒழிப்போம் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தற்போது ஒவ்வொரு நாளும் நடைபெற்று வரக்கூடிய ஊடக நேர்காணல்களிலும் ஊடக சந்திப்புகளிலும் டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறான கருத்துக்களையே வெளியிட்டு வருகின்றார். காசாவில் இருக்கக்கூடிய அனைத்து பணைய கைதிகளும் முழுமையாக விடுவிக்கப்பட்டதிலிருந்து ஹமாஸை நிராயுதபாணியாக்குவதற்கான உச்சழுத்தங்களை வழங்கும் நோக்கத்தோடு டொனால்ட் ட்ரம்ப் இந்த தொடர்ச்சியான மிரட்டல்களையும் வெளியிட்டு வருகின்றார். இந்த ஒப்பந்தத்திற்கமைவாக ஹமாஸ் ஆயுதங்களை கீழே வைத்து சரணடைவதற்கும் நிராயுதபாணியாக்குவதற்கும் ஒப்புக்கொண்டிருப்பதாகவும் இதற்கமைவாக ஹமாஸும் ஏனைய எதிர்ப்பு குழுக்களும் நிராயுதபாணியாக்கப்பட வேண்டும் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ச்சியான மிரட்டல்களையும் வெளியிட்டு வருகின்றார். முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட ஒப்பந்தத்திற்கமைவாக ஹமாஸை நிராயுதபாணியாக்குவதற்கு டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகம் உறுதியாக இருக்கின்றது என்பதனையும் இதிலிருந்து எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அடுத்து மத்திய கிழக்கிற்கான அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃபும் டொனால்ட் ட்ரம்பினுடைய மருமகனான ஜரேட் குஷ்னரும் ஒன்றிணைந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிலே களமிறங்கியுள்ளார்கள். கடந்த 2 நாட்களாக இவர்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிலேயே பல்வேறுபட்ட வேலை திட்டங்களையும் பேச்சுவார்த்தைகளையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். காசாவினுடைய எதிர்காலம் தொடர்பாகவும் காசாவிலே மேற்கொள்ள வேண்டிய கட்டமைப்புகள் தொடர்பாகவும் காசாவை புனரமைப்பது தொடர்பாகவும் இவர்கள் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃபும் டொனால்ட் ட்ரம்பினுடைய மருமகனான ஜரேட் குஷ்னரும் ரியல் எஸ்டேட் வியாபாரிகளாகும். எனவே இந்த ரியல் எஸ்டேட் வியாபாரிகள் காசாவை வைத்து பணம் சம்பாதிப்பதற்காகவும் காசாவை ஒரு சுற்றுலா தலமாக மாற்றுவதற்காகவுமே கலந்துரையாடல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் நேற்றைய தினம் ஸ்டீவ் விட்கோஃபும் ஜரேட் குஷ்னரும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவ தலைமை அதிகாரியையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஜெனரல்களையும் சந்தித்து மிக நீண்ட கலந்துரையாடல் ஒன்றையும் மேற்கொண்டுள்ளார்கள். இதன்போது காசாவினுடைய ஒட்டுமொத்த பிரதேசங்களையும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது தொடர்பாகவும் காசாவிலே ஹமாஸை முழுமையாக நிராயுதபாணியாக்கி ஆயுதமற்ற காசாவை உருவாக்கி மத்திய கிழக்கினுடைய ரிவியேராவாக காசாவை மாற்றுவது தொடர்பாகவும் இதற்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவ தலைமை அதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகள் மிக முக்கியமாக தேவைப்படுவது தொடர்பாகவுமே இவர்கள் கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருப்பதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அதாவது இரண்டாம் கட்ட ஒப்பந்தத்திற்கமைவாக ஹமாஸை நிராயுதபாணியாக்குவது தொடர்பாகவே இந்த மிக நீண்ட கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதனை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அடுத்து அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பில் களமிறங்கி இருக்கக்கூடிய இந்த வேளையில் இன்று காலை எகிப்தினுடைய புலனாய்வுத்துறை தலைமை அதிகாரி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிலே களமிறங்கியுள்ளார். மேலும் இவர் நெட்டன்யாகுவை நேரடியாக சந்தித்து விசேட கலந்துரையாடல்களையும் மேற்கொண்டுள்ளார். இதன்போது காசாவின் நிர்வாகம் தொடர்பாகவும் காசாவிலே ஹமாஸை நிராயுதபாணியாக்குவது தொடர்பாகவும் காசாவினுடைய எதிர்கால திட்டங்கள் தொடர்பாகவும் இஸ்ரேலுக்கும் எகிப்துக்கும் இடையிலான ஒருங்கிணைப்பு தொடர்பாகவும் மிக முக்கியமான கலந்துரையாடல்
கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் எகிப்தினால் பயிற்சி வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சிப்பாய்களை காசாவில் களமிறக்குவது தொடர்பாகவும் சர்வதேச படைகளை ஐநாவின் அமைதி படைகளை காசாவில் களமிறக்குவது தொடர்பாகவும் நெட்டன்யாகுவும் புலனாய்வுத்துறை அதிகாரியும் விசேட கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் எகிப்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அதாவது டொனால்ட் ட்ரம்பினுடைய இரண்டாம் கட்ட திட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதற்காகவும் காசாவிலே ஹமாஸை நிராயுதபாணியாக்குவதற்காகவும் அனைத்து தரப்பினரும் மும்முரமாக செயற்பட்டு வருகின்றார்கள். அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அடிமை அரபுகளும் துரோகிகளும் ஒன்றிணைந்து இந்த வேலை திட்டங்களை மும்முரமாக மேற்கொண்டு வருகின்றார்கள். இப்படியான நிலைமையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய பாதுகாப்பு அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். காசாவிலே இருக்கக்கூடிய ஹமாஸினுடைய தலைவர்களுக்கும் தளபதிகளுக்கும் நாங்கள் ஒரு முக்கியமான செய்தியை அனுப்பி வைத்துள்ளோம். காசாவிலே எங்களுடைய இஸ்ரேலிய ராணுவம் கட்டுப்படுத்தக்கூடிய பிரதேசங்களுக்குள் ஹமாஸ் தீவிரவாதிகளினால் நுழையவே முடியாது. எங்களுடைய ராணுவம் கட்டுப்படுத்தக்கூடிய மஞ்சள் நிற எல்லை பிரதேசத்திற்குள் யாருமே நுழைய முடியாது. யாராவது மஞ்சள் நிற எல்லை பிரதேசத்திற்குள்ளே நுழைந்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு முயற்சி செய்தாலோ அல்லது குறித்த எல்லை பிரதேசத்தினை கடப்பதற்கு முயற்சி செய்தாலோ நாங்கள் குறித்த பகுதியிலே வீரியமான தாக்குதல்களை மேற்கொள்வோம். மஞ்சள் எல்லை பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய அனைத்து புள்ளிகளையும் இலக்கு வைத்து நாங்கள் தாக்குதல்களை மேற்கொள்வோம். எங்களுடைய ராணுவ சிப்பாய்களை பாதுகாப்பது எங்களுக்கு மிக முக்கியமானதாகும். மேலும் இஸ்ரேலிய ராணுவம் கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கக்கூடிய பிரதேசங்களுக்குள் நாங்கள் அடுத்த கட்ட வேலை திட்டங்களையும் ஆரம்பித்துள்ளோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். அதாவது டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த திட்டத்திலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகளாக காசாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நிலை கொண்டிருக்கக்கூடிய பிரதேசங்களும் ஹமாஸை நிராயுதபாணியாக்கக்கூடிய விடயமுமே காணப்படுகின்றன. இந்த இரண்டு விடயங்களும் இந்த ஒப்பந்தத்திலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகளாகும். தற்போது காசாவினுடைய 58% பிரதேசங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டிலேயே இருக்கின்றது. குறித்த வரைபடத்திலே சிவப்பு நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளன. மேலும் இந்த பகுதிகளை பிரிக்கும் எல்லையாகவே மஞ்சள் நிற எல்லை பிரதேசம் காணப்படுகின்றது. தற்போது இந்த மஞ்சள் நிற எல்லை பிரதேசத்தினை உத்தியோகபூர்வமாக அடையாளப்படுத்துவதற்காக இஸ்ரேலிய ராணுவம் நிலை கொண்டிருக்கக்கூடிய எல்லை பிரதேசங்களை உத்தியோகபூர்வமாக அடையாளப்படுத்துவதற்காக மஞ்சள் நிறத்தினாலான 3.5 மீட்டர் நீளமான தூண்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு களமிறக்கியுள்ளது. குறித்த வரைபடத்திலே மஞ்சள் நிற எல்லை பிரதேசத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் இந்த மஞ்சள் நிற தூண்களை களமிறக்குவதற்கான வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இவை தொடர்பான காணொளிகளையும் டெலிகிராம் சேனலிலே பதிவிட்டுள்ளேன். மேலும் இதற்கமைவாக 20% எல்லை பிரதேசங்களில் இந்த மஞ்சள் நிற கான்கிரீட் தூண்கள் நட்டப்பட்டு இருப்பதாக குறிப்பிடப்படுகின்றது. இந்த வார இறுதிக்குள்ளே குறித்த மஞ்சள் நிற எல்லை பிரதேசம் முழுவதும் இந்த கான்கிரீட் தூண்கள் நட்டப்பட்டு விடும் என குறிப்பிடப்படுகின்றது. காசாவிலே ஹமாஸினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் இருக்கக்கூடிய பிரதேசங்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் இருக்கக்கூடிய பிரதேசங்களையும் பிரிக்கக்கூடிய எல்லையாகவே இந்த மஞ்சள் நிற எல்லை பிரதேசம் காணப்படுகின்றது. இதற்கமைவாக குறித்த வரைபடத்திலே சிவப்பு நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய காசாவின் 58% பிரதேசங்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் முழுமையான கட்டுப்பாட்டில் இருக்கின்றன. எஞ்சிருக்கக்கூடிய 42% பிரதேசங்கள் மாத்திரமே ஹமாஸினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றன. உண்மையில் தற்போது இந்த ஒப்பந்தம் நடைமுறைப்படுத்தப்படாமல் காசாவிலே போரானது தொடர்ந்திருந்தால், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தரைவழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தால், போரானது வளமை போன்று தொடர்ச்சியாக நடைபெற்றிருந்தால், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் இவ்வாறு இந்த பிரதேசங்களை பிரித்திருக்கவே முடியாது. ஏனென்றால் காசாவிலே போர் தொடரும் சந்தர்ப்பத்தில், தரைவழி தாக்குதல்கள் தொடரும் சந்தர்ப்பத்தில் ஆக்கிரமிப்பு ராணுவம் நிலை கொண்டிருக்கக்கூடிய பிரதேசங்களுக்குள்ளே பலஸ்தீனிய போராளிகள் நுழைந்து வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். இதனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் காசாவினுடைய எந்த பிரதேசத்திலும் நிலைத்திருக்க முடியவில்லை. ஒரு பிரதேசத்தினை முழுமையாக தெரிவு செய்து அந்த பிரதேசத்திலே நிலைத்திருப்பதற்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் முடியவில்லை. ஏனென்றால் எந்நேரத்திலும் பலஸ்தீனிய போராளிகள் குறித்த பிரதேசத்தினை சுற்றி வளைத்து தாக்குதல்களை மேற்கொண்டு விடலாம். இந்த அச்சத்தின் காரணமாகவும் பயத்தின் காரணமாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவினுடைய பிரதேசங்களில் முழுமையாக நிலை கொண்டிருக்கவில்லை. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் சில பிரதேசங்களில் இராணுவ கட்டளை தளங்களை அமைத்தாலும் பலஸ்தீனிய போராளிகள் தொடர்ச்சியான மோட்டார் குண்டு தாக்குதல்கள் மூலமாகவும் இந்த கட்டளை தளங்களை தரைமட்டமாக்கி இருந்தார்கள். இதனால் கடந்த 2 வருட போரிலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் காசாவினுடைய பிரதேசங்களை முழுமையாக கட்டுப்படுத்த முடியவில்லை. தரைவழி தாக்குதலுக்காக குறித்த பிரதேசங்களினூடாக முன்னேறினாலும் குறித்த பகுதிகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் வைத்திருக்கவில்லை. அவர்களால் குறித்த பிரதேசங்களை முழுமையாக கட்டுப்படுத்தவும் முடியவில்லை.
ஆனால் தற்போது இந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டதற்கு பின்பு நிலைமைகள் அனைத்தும் தலைகீழாக மாறிவிட்டன. ஏனென்றால் இந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தத்திற்கமைவாக பலஸ்தீனிய போராளிகள் தாக்குதல்களை மேற்கொள்ள மாட்டார்கள். இதனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நிலை கொண்டிருக்கக்கூடிய பிரதேசங்களை முழுமையாக கட்டுப்படுத்தும். அது மட்டுமல்லாமல் குறித்த ஒப்பந்தத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மஞ்சள் நிற எல்லை பிரதேசங்களையும் அறிமுகம் செய்தது. நாங்கள் காசாவினுடைய இந்த பிரதேசங்களில் தான் நிலைத்திருப்போம் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு திட்டங்களை வெளிப்படுத்தியது. குறித்த ஒப்பந்தத்தினுடைய நிபந்தனைகள் முழுமையாக நிறைவேற்றப்பட்டதற்கு பின்பே இந்த எல்லை பகுதிகளில் இருந்து நாங்கள் முழுமையாக வெளியேறுவோம் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தந்திரமாக காய்களை நகர்த்தியது. எனவே தற்போது இந்த ஒப்பந்தத்திற்கமைவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் மஞ்சள் நிற எல்லை பிரதேசம் வரையில் பின்வாங்கி நிலை கொண்டது. மேலும் இங்கிருக்கக்கூடிய முக்கியமான விடயம் என்னவென்றால் யுத்த நிறுத்த ஒப்பந்தத்திற்கமைவாக மோதல்கள் தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டிருப்பதனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் எந்தவிதமான பயமும் இல்லாமல் நிலை கொண்டிருக்கக்கூடிய பிரதேசங்களை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் இருக்கக்கூடிய பிரதேசமாக மாற்றிக்கொண்டது. இதற்கமைவாகவே தற்போது சிவப்பு நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்களில் ஆக்கிரமிப்பு ராணுவம் அதிகளவான இராணுவ தளங்களையும் அமைத்து வருகின்றது. கிட்டத்தட்ட 25க்கும் அதிகமான இராணுவ தளங்கள் சிவப்பு நிற பிரதேசங்களில் அமைக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. காசாவிலே யுத்தம் தொடர்ந்திருந்தால் ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் இந்த இராணுவ கட்டளை தளங்களை அமைத்திருக்கவும் முடியாது. மேலும் காசாவினுடைய பிரதேசங்களையும் ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் பிரித்திருக்கவும் முடியாது. அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கட்டுப்படுத்தக்கூடிய சிவப்பு நிற பிரதேசங்களுக்குள் பலஸ்தீனிய போராளிகளினால் நுழைய முடியாதா, பலஸ்தீனிய போராளிகளினால் நுழைந்து தாக்குதல்களை மேற்கொள்ள முடியாதா என்றும் சிலர் கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். தற்போதைய யுத்த நிறுத்த ஒப்பந்தத்திற்கமைவாக பலஸ்தீனிய போராளிகள் இந்த மஞ்சள் நிற எல்லை பிரதேசத்தினை தாண்டி சிவப்பு நிற பகுதிக்குள் நுழைந்து தாக்குதல்களை மேற்கொள்ள முடியாது. மேலும் சிவப்பு நிற பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பலஸ்தீனிய மக்களும் முழுமையாக காசாவின் மேற்கு பிரதேசத்தை நோக்கி நகர்த்தப்பட்டு விட்டார்கள். சிவப்பு நிற பிரதேசத்தில் எந்த ஒரு பலஸ்தீனிய மக்களும் தற்போது நிலை கொண்டிருக்கவில்லை. அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த சிவப்பு நிற பிரதேசங்களின் நிலத்தடியிலே சுரங்கப்பாதைகள் காணப்படுகின்றன. ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் கண்டுபிடிக்கப்படாத பல சுரங்கப்பாதைகள் குறித்த பிரதேசத்திலே காணப்படுகின்றன. இந்த சுரங்கப்பாதைகள் மூலமாக வெளிப்பட்டு பலஸ்தீனிய போராளிகளினால் தாக்குதல்களை மேற்கொள்ள முடியும். இருப்பினும் இவற்றை தடுத்து நிறுத்துவதற்காகவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தற்போது அடுத்த கட்ட வேலை திட்டங்களையும் ஆரம்பித்துள்ளது. அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நிலை கொண்டிருக்க இந்த சிவப்பு நிற பிரதேசங்கள் முழுவதையும் தரைமட்டமாக்கி வருகின்றது. குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களுடைய வீடுகள், குடியிருப்பு கட்டிடங்கள் என அனைத்தையும் முழுமையாக தரைமட்டமாக்கி வருகின்றது. இவை தொடர்பான காணொளிகளையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். இவ்வாறு சிவப்பு நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து பிரதேசங்களையும் முழுமையாக தரைமட்டமாக்கி குறித்த பகுதிகளில் இருக்கக்கூடிய சுரங்கப்பாதைகளை அளிப்பதற்கான வேலை திட்டங்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஆரம்பிக்க போகின்றது. அனைத்து பணைய கைதிகளும் முழுமையாக விடுவிக்கப்பட்டதனால் சுரங்கப்பாதைகளை இலக்கு வைப்பதில் எந்தவிதமான தடையும் அவர்களுக்கு இல்லை. எனவே இதற்கமைவாக சிவப்பு நிற பிரதேசங்களிலே காப்பட் வெடிகுண்டு தாக்குதல்களையும் ஏனைய சக்தி வாய்ந்த தாக்குதல்களையும் மேற்கொண்டு அனைத்து சுரங்கப்பாதைகளையும் அளிப்பதற்கான வேலை திட்டங்களையே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டு வருகின்றது. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கட்டுப்படுத்தக்கூடிய காசாவினுடைய 58% பிரதேசங்களையும் முழுமையாக தரைமட்டமாக்கி அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சுரங்கப்பாதைகளை முழுமையாக தரைமட்டமாக்கி நசுக்க போகின்றது. இதற்கான அடுத்த கட்ட வேலை திட்டங்களே தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ ஆய்வாளர் அவி ஷ்ரோஃபினுடைய கருத்துக்களுக்கு அமைவாக இன்னும் 2 மாதங்களுக்குள்ளே குறித்த பிரதேசத்தினை முழுமையாக தரைமட்டமாக்கி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இடையக மண்டலமாக பஃபர் ஜோன் பிரதேசமாக மாற்றுவதற்கு தீர்மானித்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அதாவது காசாவின் 58% பிரதேசங்கள் அனைத்தும் ஒரு இடையக மண்டலமாக பஃபர் ஜோன் பிரதேசமாக மாற்றுவதற்கே எல்லா வேலை திட்டங்களும் அமெரிக்காவின் உதவியோடு டொனால்ட் ட்ரம்பினுடைய அனுமதியோடு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இங்கிருக்கக்கூடிய இன்னும் மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் இந்த உண்மைகளை அதிகளவான அரபு ஊடகங்களோ சர்வதேச ஊடகங்களோ வெளிப்படுத்துவதில்லை. காசாவுக்கு ஆதரவாக செயற்படக்கூடிய பல அரபு ஊடகங்கள் கூட இந்த உண்மைகளை வெளிப்படுத்துவதில்லை. இந்த ஒப்பந்தத்திற்கமைவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நிலை கொண்டிருக்கக்கூடிய பிரதேசங்கள் முழுமையாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு செல்லப்பட்டு விட்டன என்கின்ற உண்மையையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குறித்த பிரதேசங்கள் இடையக மண்டலமாக மாற்றப் போகின்றது என்கின்ற உண்மைகளையும்
மேலும் காசாவினுடைய 58% பிரதேசங்கள் இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக இழக்கப்பட்டுள்ளது என்பதனையும் இந்த ஊடகங்கள் சர்வதேச மக்களுக்கு வெளிப்படுத்துவதில்லை. ஏனென்றால் இவ்வாறு இந்த உண்மைகளை வெளிப்படுத்தினால், அடிமை அரபு ஊடகங்கள் இந்த உண்மைகளை வெளிப்படுத்தினால், இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக அனைவரும் ஒன்றிணைந்து பலஸ்தீனிய மக்களுக்கு எதிராகவும் பலஸ்தீனிய போராளிகளுக்கு எதிராகவும் அவர்களுடைய முதுகிலே குத்திவிட்டார்கள் என்கின்ற உண்மையானது வெளிப்படுத்தப்பட்டுவிடும். அடிமைகளான துருக்கி, கத்தார், எகிப்து மத்தியஸ்தர்கள் என்கின்ற பெயரில் ஹமாஸுக்கு உச்சழுத்தங்களை வழங்கி காய் நகர்த்தல்களை மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒப்பந்தமானது பலஸ்தீனிய மக்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய காய் நகர்த்தல் என்பதனை ஒட்டுமொத்த சர்வதேசமும் புரிந்து கொள்ளும் என்பதனாலேயே இவர்கள் இந்த உண்மைகளை வெளிப்படையாக அறிவிப்பதில்லை. இதற்கமைவாகவே அதிகளவான அடிமை அரபு ஊடகங்கள் டொனால்ட் ட்ரம்பை நியாயப்படுத்தக்கூடிய இந்த ஒப்பந்தத்தை நியாயப்படுத்தக்கூடிய பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றன. டொனால்ட் ட்ரம்புக்கும் நெட்டன்யாகுவுக்கும் முருகல் நிலை ஏற்பட்டிருப்பதாகவும், நெட்டன்யாகுவை சமாளிப்பதற்காகவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை சமாளிப்பதற்காகவே டொனால்ட் ட்ரம்ப் சில கருத்துக்களை காய் நகர்த்தல்களை மேற்கொள்வதாகவும், டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் ஹமாஸுக்கே முழுமையான ஆதரவை வழங்கி இருப்பதாகவும், இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக ஹமாஸுக்கே அதிகளவான நன்மைகள் இருக்கின்றது என்பதாகவும் இந்த அடிமை அரபு ஊடகங்கள் பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றன. இவர்கள் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த திட்டத்தினை நியாயப்படுத்துவதன் மூலமாக அடிமை அரபுகளையும் துரோகிகளையும் நியாயப்படுத்தவே முயற்சி செய்கின்றார்கள். அத்தோடு இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படுவதற்கு முன்பே குறித்த ஒப்பந்தம் தொடர்பாக பல முக்கியமான தகவல்களை பதிவிட்டிருந்தேன். இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக மிகப்பெரிய விலைகளை பலஸ்தீனிய மக்களும் பலஸ்தீனிய போராளிகளும் செலுத்த வேண்டும் என்பதனையும், அனைத்து பணைய கைதிகளையும் முழுமையாக விடுவித்ததற்கு பின்பு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எவ்வாறு செயற்படும் என்பதனையும் நான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். எனவே தற்போது இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக அடிமை அரபுகளுடைய துரோகிகளுடைய சூழ்ச்சி திட்டங்களின் மூலமாக ஹமாஸுக்கு இவர்கள் வழங்கிய உச்சழுத்தத்தின் மூலமாக காசாவினுடைய 58% பிரதேசங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளன. மேலும் இதன் அடுத்த கட்டமாக ஹமாஸை நிராயுதபாணியாக்குவதற்கும் ஏனைய எதிர்ப்பு குழுக்களை நிராயுதபாணியாக்குவதற்கும் அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அடிமை அரபுகளும் துரோகிகளும் ஒன்றிணைந்து அடுத்த கட்ட காய் நகர்த்தல்களையும் அழுத்தங்களையும் வழங்குவார்கள். மேலும் இப்படியான நிலைமையில் இந்த சவால்களை வெற்றிகரமாக எதிர்கொள்வதற்கு ஹமாஸிடம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தீர்வாக அடுத்த கட்ட போரே காணப்படும். மீண்டும் காசாவிலே போரை ஆரம்பிப்பதுதான் இதற்கு ஒரு சிறந்த தீர்வாக அமைந்திருக்கும். அப்போதுதான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கைப்பற்றியிருக்கக்கூடிய 58% பிரதேசங்களையும் மீட்டெடுக்க முடியும். மேலும் குறித்த பிரதேசங்களில் இருக்கக்கூடிய சுரங்கப்பாதைகளையும் காப்பாற்ற முடியும். உண்மையில் நெட்டன்யாகு காசாவிலே மீண்டும் போரை ஆரம்பித்தால் அது பலஸ்தீனிய போராளிகளுக்கே சிறந்த வாய்ப்பாகவும் அமைந்திருக்கும். அத்தோடு காசாவிலே மீண்டும் போர் ஆரம்பிக்கப்பட்டால் இன்னும் ஆயிரக்கணக்கான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்படுவார்கள். இன்னும் 10,000க்கும் அதிகமான 20,000க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்படுவார்கள் என்கின்ற கவலைகள் உங்கள் மத்தியில் இருக்கும். காசாவிலே மீண்டும் போர் ஆரம்பிக்கப்படுவதனால் பலஸ்தீனிய மக்கள் மிகப்பெரிய கொடூரங்களையும் இன்னல்களையும் சந்திப்பார்கள் என்கின்ற கவலைகளும் உங்கள் மத்தியில் இருக்கும். ஆனால் உண்மையில் இந்த ஒப்பந்தம் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட்டு இந்த ஒப்பந்தத்தினுடைய இலக்குகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக அடைந்து கொண்டால் காசாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பலஸ்தீனிய மக்களும் முழுமையாக வெளியேற்றப்பட்டு நாடு கடத்தப்படுவார்கள். பலஸ்தீனிய மக்களுடைய உரிமைகள் வேறொரு விதத்தில் முழுமையாக பறிக்கப்பட்டு ஒட்டுமொத்த காசாவும் ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசமாகவும் மாறிவிடும். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் போரின் மூலமாக ஏற்படக்கூடிய இழப்புகளை விட இந்த ஒப்பந்தத்தினுடைய வெற்றி இலக்குகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அடைந்து கொள்வதன் மூலமாக ஏற்படக்கூடிய இழப்புகளே மிக அதிகமாகும். அத்தோடு இது பலஸ்தீனிய போராளிகளுக்கும் நன்றாகவே தெரியும். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான அடுத்த கட்ட போரை தொடர்வதன் மூலமாகவே காசாவினுடைய பிரதேசங்களை மீட்டெடுக்க முடியும் என்பதும் பலஸ்தீனிய போராளிகளுக்கு தெரியும். இதற்கமைவாகவே பலஸ்தீனிய போராளிகளும் காய்களை நகர்த்தி வருகின்றார்கள். நிராயுதபாணியாக்குவதற்கு அவர்கள் முழுமையான சம்மதத்தையும் வழங்கவில்லை. மேலும் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய நேரத்தினை பயன்படுத்தி அடுத்த கட்ட தயார்படுத்தல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். தற்போதைய காலப்பகுதியை தங்களுக்கான அடுத்த கட்ட தயார்படுத்தல்களுக்காக முழுமையாக பயன்படுத்தி வருகின்றார்கள். கடந்த 3 வாரமாக ஈரானுக்குள்ளே தொடர்ச்சியான நிலநடுக்கங்கள் பதிவாகியுள்ளன. அதுவும் குறிப்பாக இராணுவ தளங்கள் காணப்படுகின்ற பிரதேசங்களிலேயே இந்த நிலநடுக்கங்கள் பதிவாகியுள்ளன. இதனால் ஈரான் அணுகுண்டுகளை பரிசோதனை செய்கின்றது என்கின்ற சந்தேகங்கள் எழுந்திருப்பதாகவும் சமூக ஊடக வலைத்தளங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகின்றன. இப்படியான நிலைமையில் ஈரான் அவசரமாக அமைத்து வரக்கூடிய மிக முக்கியமான இராணுவ தளம் தொடர்பான செயற்கைக்கோள் புகைப்படங்களும் தற்போது வெளியாகியுள்ளன. குறித்த செயற்கைக்கோள் புகைப்படத்திற்கமைவாக குறித்த இராணுவ தளத்தில்
வெடிகுண்டுகளை தாங்கக்கூடிய அமைப்புகள் அல்லது வெடிகுண்டு சோதனைகளின் போது தாங்கக்கூடிய அமைப்புகள் காணப்படுவதாக குறிப்பிடப்படுகின்றது. மேலும் குறித்த செயற்கைக்கோள் புகைப்படங்களை டெலிகிராம் சேனலில் பதிவிடுகின்றேன். அத்தோடு குறித்த செயற்கைக்கோள் புகைப்படங்களை மேற்கோள் காட்டி ஈரான் அணுகுண்டு சோதனையை மேற்கொள்வதற்கான வேலை திட்டங்களையும் இராணுவ தளங்களையும் அமைத்து வருகின்றது என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டுள்ளன. அத்தோடு எங்களுடைய அணுசக்தி திறன்களில் நாங்கள் எந்தவிதமான கட்டுப்பாடுகளையும் மேற்கொள்ளப் போவதில்லை என்றும் இதற்கு பிறகு எங்களுக்கு எந்தவிதமான கட்டுப்பாடுகளும் இல்லை என்றும் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகமும் அறிக்கைகளை வெளியிட்டுள்ளது. மேலும் ஈரானினுடைய அணுசக்தி திறன்கள் தொடர்பாக நேற்றைய தினமும் ஈரானிய உச்ச தலைவர் இமாம் அலி கமேனி அவர்கள் சில முக்கியமான கருத்துக்களையும் வெளியிட்டிருந்தார். எனவே இதற்கமைவாக ஈரான் அணுசக்தி திறன்களுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது என்பதனை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அத்தோடு இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.